இட்லி பஞ்சு போல் இருக்க டிப்ஸ். நீங்க எவ்வளவுதான் அளந்து அரிசி உளுந்து ஊற வச்சு மாவு அரைச்சாலும், உங்க வீட்டு இட்லி பஞ்சு போல வராம கல் மாதிரி கெட்டியாயிடுதா? அப்ப மாவு அரைக்கும்போது நீங்க இந்த ஒரு பெரிய தப்பு செய்றீங்கன்னு அர்த்தம். நம்மள்ல பல பேரு உளுந்த கிரைண்டர்ல போட்டு அரைக்கும்போது, ஆரம்பத்திலேயே ஒட்டுமொத்த தண்ணியையும் ஊத்திடுவாங்க. இல்லன்னா தண்ணியே ஊத்தாம ரொம்ப கெட்டியா அரைப்பாங்க. இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. உளுந்த கிரைண்டர்ல போட்டதுல இருந்து அது நல்லா சாஃப்ட்டா உப்பி வர்ற வரைக்கும் அப்பப்ப கைகளால தண்ணிய லேசா தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும். உளுந்து மாவு ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா பந்து போல உப்பி வரணும். அதே போல அரிசிய ரொம்ப நைஸா அரைக்காம லேசா ரவ பதத்துக்கு கொரகொரப்பா அரைச்சு 2யும் ஒண்ணா கலக்குங்க. கடைசி டிப்ஸ். இட்லி ஊத்துறதுக்கு முன்னால இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். குளுந்த தண்ணி இருக்கும்போதே இட்லி தட்ட உள்ள வைக்காதீங்க. இனிமே இந்த சின்ன விஷயங்கள மனசுல வச்சு மாவு அரைச்சு பாருங்க. உங்க வீட்டு இட்லி பஞ்சு தோத்து போற அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும்.